வணக்கம். தாயகம் மீடியா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரபாகரனின் சடலம் எங்கே என்று எனக்கு தெரியும். சரத் பொன்சேகா பகிரங்கம். மக்களின் காணிகளை இராணுவத்திற்கு தாரை வார்க்க முயற்சிக்கும் என்பிபி எழுந்துள்ள குற்றச்சாட்டு. சிறுமி பாலியல் பலாத்காரம் பிணையில் சென்ற பால்லேகம கேமரத்ன தேரர். பணவீக்கம் உச்சத்தை தொடுவதால் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு. சமாச கட்டிட பின்னடைவு மற்றும் முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணை சட்ட நடவடிக்கை எடுக்கவும் முடிவு. புதிய வடமராட்சி வடக்கு சமாச தலைவர். முதலமைச்சர் விஜய் புதிய ஆலோசகர்கள் நியமனம். வெடித்த புதிய சர்ச்சை. அமெரிக்கா இஸ்ரேல் நிபந்தனை தவிடுபடி 1 கிராம் யுரேனியமும் வெளிநாடு செல்லாது. வாய்தபா அதிரடி. இது தாயகம் மீடியா செய்திகள். இனி விரிவான செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் சடலம் எங்கே என்றும் சடலத்துக்கு என்ன நடந்தது என்பதும் எனக்கு தெரியும் என்று முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அது பற்றி பகிரங்கமாக கூற முடியாது என குறிப்பிட்ட அவர் அவ்வாறு கூறினால் அந்த இடத்துக்கு சென்று சிலர் நினைவேந்தல் நடத்தக்கூடும் எனவும் நினைவகம் அமைக்க முற்படக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே சரத் பொன்சேகா இந்த விடயங்களை தெரிவித்தார். குறித்த நேர்காணலின் போது போர் தொடர்பில் நீங்கள் இன்றளவிலும் மனதுக்குள் இரகசியம் ஒன்றை மறைத்து வைத்துள்ளீர்கள். எனக்கு கூட அதை பற்றி குறிப்பிட மாட்டீர்கள். சிலவேளை உங்களது மனைவிக்கு கூட அது தெரியாமல் இருக்கலாம். வேலுப்பிள்ளை பிரபாகரனின் சடலத்துக்கு என்ன நடந்தது என ஊடகவியலாளரினால் பொன்சேகாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பொன்சேகா, பிரபாகரன் போரில் கொல்லப்பட்டு விட்டார். இது இரகசியம் அல்ல. பிரபாகரன் கொல்லப்பட்டதும் கருணாவி விமானத்தில் சம்பவ இடத்திற்கு அனுப்பினோம். சூசை பொட்டு அம்மானின் மனைவி உட்பட அனைவரது சடலங்களையும் அவர் அடையாளம் கண்டார். பொட்டு அம்மானின் மனைவியின் கழுத்தில் 3 சைனட்டுகள் இருந்தன. பொட்டு அம்மானுக்கு துப்பாக்கி சூடுபட்டதும் அவர் குண்டை வெடிக்க செய்து இறந்து விட்டார் என கேபி கூட குறிப்பிட்டிருந்தார். பிரபாகரனின் சடலம் அடையாளம் காணப்பட்டது. பாரிய காயங்கள் இருந்தன. இது பற்றி எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது. விடுதலை புலிகளின் சீருடையில் இருந்தார். சீருடையை அகற்றுமாறு நான் கூறினேன். சரணடைந்தவர்களுக்கு சீருடையில் இருப்பதற்கு நாம் அனுமதிக்கவில்லை. பிரபாகரனின் சடலத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி நான் ஆலோசனை வழங்கினேன். அது என்னவென்பதை நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் அவ்வாறு சொன்னால் அந்த இடத்துக்கு சென்று சிலர் நினைவேந்தலை நடத்துவதற்கு முற்படக்கூடும். அதே பகுதியில் குறிப்பிட்டதொரு இடத்தில் சடலத்துக்கு இறுதியாக செய்ய வேண்டியவற்றை செய்தோம். இடத்தை ஏன் சொல்ல முடியாது என்றால் சிலர் அங்கு சென்று நினைவகம் கூட அமைக்க முற்படலாம். பிரபாகரனை உயிருடன் பிடிக்கும் திட்டம் எனக்கு இருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை குறித்த நேர்காணலின் போது இறுதிப் போரில் நடந்த மேலும் சில தகவல்களையும் சரத் பொன்சேகா வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி இயக்கச்சியில் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை மக்களிடமிருந்து பிடுங்கி இராணுவத்திற்கு வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மும்முரமாக செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று குறித்த தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமை இராணுவத்தின் தேவைக்காக சுவீகரிப்பதற்காக அளவீடு செய்ய வந்தமை தொடர்பில் அவரை தொடர்பு கொண்டு வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தனியாருக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தில் அடாத்தாக இராணுவ முகாம் அமைக்க பெற்றுள்ளது. ஏற்கனவே குறித்த இராணுவ முகாம் உள்ள பகுதியை அளவீடு செய்வதற்காக நில அளவை திணைக்களம் வருகை தந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பினால் திரும்பிச் சென்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பாதுகாப்பு தரப்பினரின் தேவைக்காக சுவீகரிப்பதற்காக மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையையும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனால் குறித்த தீர்மானத்தை மீறி காணி உரிமையாளர்களுக்கு அறிவிக்காமல் அடாத்தாக இராணுவ தேவைக்காக மக்களின் காணிகளை அபகரிப்பதை ஏற்க முடியாது. வடகிழக்கில் யுத்தம் நிறைவடைந்ததற்கு பின்னர் இராணுவ மயமாக்கல் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்காக தொடர்ந்து அதிகரித்த நிதி ஒதுக்கீடு இடம்பெறுகிறது. குறிப்பாக வடகிழக்கில் இராணுவ இருப்பை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சு அதிக நிதியை செலவு செய்கிறது. அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதியில் இராணுவ வைத்தியசாலை தனியார் காணியில் பிரமாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது. ஆகவே மக்களின் காணிகள் மக்களுக்கு என யாழ்ப்பாணத்தில் அடிக்கடி கூறும் ஜனாதிபதி மக்களின் காணிகளை மக்களுக்கு தெரியாமல் அபகரிப்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார்.
சிறுமியொருவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அட்டமஸ்தானாதிபதி பால்லேகம கேமரத்ன தீரரை பிணையில் அனுப்பி அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையின் அடிப்படையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். பிணை நிபந்தனைகள் மீறப்பட்டாலோ அல்லது சாட்சிகளுக்கு செல்வாக்கு செலுத்த ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலோ பிணை உத்தரவு ரத்து செய்யப்படும் என நீதவான் மேலும் எச்சரித்துள்ளார். அத்துடன் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போது தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கேமரத்ன தேரர் நேற்று பிற்பகல் சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். முன்னதாக கம்பகா பிராந்திய காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினரால் கைது செய்யப்பட்ட அவர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையிலேயே அவர் அனுராதபுரம் தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் முதன்மை பணவீக்கம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 4.7% வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் 2.4% காணப்பட்ட நாட்டின் முதன்மை பணவீக்கமே ஏப்ரல் மாதத்தில் இந்தளவு உயர்வடைந்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள தரவுகளில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. திணைக்களத்தின் அறிக்கையின்படி சந்தையில் உணவுப் பொருட்களின் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி மார்ச் மாதத்தில் 0.7%, ஏப்ரல் மாதத்தில் 1.1% மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த பணவீக்க விகிதம் 4.7% வரை அதிகரித்ததற்கு உணவற்ற பிரிவில் ஏற்பட்ட அதிரடியான விலை உயர்வே பிரதான காரணம் என்று புள்ளி விவர திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. போக்குவரத்து, மின்சாரம், கல்வி மற்றும் இதர சேவைகளை உள்ளடக்கிய உணவற்ற பிரிவின் பணவீக்கம் ஒரே மாதத்தில் 2 மடங்காக அதிகரித்துள்ளமையினாலேயே தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் பாரிய உயர்வை சந்தித்துள்ளது. சமாசத்திற்கு சொந்தமான தற்போதைய கட்டடம் முறையான பராமரிப்பின்றி மக்கள் பயன்பாட்டிற்கு உதவாத வகையில் பாழடைந்து காணப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தற்போதைய நிர்வாகத்தின் அலட்சிய போக்கினால் இக்கட்டிடம் விலங்கினங்கள் மற்றும் ஏனைய ஜீவராசிகளின் புகலிடமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் குறிப்பாக சுனாமி அனர்த்தத்திற்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இந்த சமாசத்திற்கு பல்வேறு வாழ்வாதார உதவிகள், வலைகள் மற்றும் மீன்பிடி தொழில் உபகரணங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் திட்டங்கள் மூலம் வழங்கப்பட்டன. அத்துடன் பெருமளவிலான நிதியும் கிடைக்கப்பெற்றது. இதன் மூலம் சங்கங்கள் தன்னிச்சையாகவும் வலுவாகவும் இயங்கும் அளவுக்கு சமாசம் பெரும் வருமானத்தை ஈட்டி தந்தது. இருப்பினும் கடந்த கால பொருளாதாரத்துடன் இன்றைய சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கு பெருமளவில் நிதி மற்றும் பொருள் முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பது தெளிவாக புலனாகிறது என தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகளும் சட்ட நடவடிக்கைகளும் கடந்த 2005ஆம் ஆண்டுக்கு பிந்தைய காலப்பகுதியில் சமாசத்திடம் இருந்த சொத்துக்கள், உபகரணங்கள் மற்றும் நிதி பயன்பாடு குறித்து தற்போது விரிவான ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எந்தெந்த நிர்வாக குழுக்கள் பொறுப்பில் இருந்தபோது என்னென்ன பொருட்கள் மற்றும் நிதிகள் பெறப்பெற்றன, அவை இந்த காலப்பகுதியில் யாரால் இல்லாமல் செய்யப்பட்டன அல்லது முறைகேடாக பயன்படுத்தப்பட்டன என்ற கோணத்தில் முறையான தேடல்களும் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த முறைகேடுகளுடன் தொடர்புடைய நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக மிக விரைவில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது இந்திய செய்தி. முதலமைச்சர் விஜயின் ஆலோசகர்களாக யான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழகத்தில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தலைமையில் புதிய தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்று அமைச்சரவை விரிவாக்கங்கள் விறுவிறுப்பாக நடந்து முடிந்துள்ளன. இந்த நிலையில் முதலமைச்சரின் ஆலோசகர்களாக யான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் வியூக வகுப்பாளராக உள்ள யான் ஆரோக்கியசாமியை முதலமைச்சரின் அரசியல் பிரிவு ஆலோசகராக நியமிக்க திட்டமிட்டுள்ளனர். அதேபோல விஜயின் நெருங்கிய நண்பரான விஷ்ணு ரெட்டியை பொது விவகாரங்களுக்கான ஆலோசகராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. ஏற்கனவே விஜயின் ஆஸ்தான ஜோதிடரான ராதன் பாண்டிட் அரசு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் எழுந்தன. இதனால் அந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வாபஸ் பெற்றது. இந்த நிலையில் விஜய்க்கு நெருக்கமான இருவருக்கு அரசு பொறுப்பு வழங்கப்படுவது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
ஒருபுறம் நிர்வாக ரீதியான பொது நிகழ்வுகளுக்கு விஷ்ணு ரெட்டியையும், மறுபுறம் அரசியல் ரீதியாக தன்னை வழிநடத்த யான் ஆரோக்கியசாமியையும் களம் இறக்கியிருப்பது தமிழக வெற்றி கழக அரசை மேலும் பலப்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. ஈரானில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எந்த நாட்டிற்கும் அனுப்பக்கூடாது என அந்த நாட்டின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி நேரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டுமானால் ஈரான் தனது யுரேனியத்தை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலும் நிபந்தனை விதித்திருந்தன. இருப்பினும் 1 கிராம் யுரேனியமும் வெளிநாடு செல்லாது என்ற ஈரானின் புதிய நிலைப்பாடு அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கு நேரடி சவாலாக மாறியுள்ளது. இது நடுவராக செயல்பட்ட பாகிஸ்தானுக்கும் அதிர்ச்சியை தந்துள்ளது. இதையடுத்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்த நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் பெறலுக்கு $100 தாண்டியுள்ளது. இது உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் பாகிஸ்தான் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் அமெரிக்காவின் திட்டத்தை ஆய்வு செய்து வருவதாக ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் மொஜ்தபா கமேனியின் இந்த உத்தரவும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தாயக மீடியா செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.